மரக்காணம் கடற்கரை அருகே மீண்டும் ஒரு கற்சிலை கரை ஒதுங்கியுள்ளது. இதனால் பரபரப்பு நிலவி வருகிறது. மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடலில் நேற்று மாலை 2 அடி உயரமுள்ள ஒரு பைரவர் கற்சிலை கரை ஒதுங்கியது. இதனை கண்ட பொதுமக்கள், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் சம்பவ இடத்திற்கு சென்று கடலில் இருந்து கரை ஒதுங்கிய சிலையை மீட்டு மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் அதே இடத்தில் சுமார் 2 அடி உயரமுள்ள அம்மன் கற்சிலை கரை ஒதுங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு கரை ஒதுங்கிய சிலையை எடுத்து வந்து மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்துள்ளனர். ஒரே இடத்தில் ஒரே அளவுள்ள கற்சிலைகள் அடுத்தடுத்த நாட்களில் கரை ஒதுங்கியுள்ளது. இதனால் இந்த கற்சிலைகளை யாராவது தனிநபர்கள் அவர்களது வீட்டில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த சிலைகளை கடலில் வீசி உள்ளனரா அல்லது சாமியார்கள் யாரேனும் இந்த சிலைகளை வைத்து பூஜை செய்துவிட்டு கடலில் வீசி உள்ளனர்களா என்று விசாரணை நடத்தினால்தான் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.